ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு கப் பொட்டுக்கடலை வச்சு 5 நிமிஷத்தில் எப்படி ஒரு சூப்பரான நல்ல டேஸ்டியான அல்வா செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கடலையை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் இருக்கிற ரெண்டு பொருட்களை வச்சு இந்த அல்வா வந்து ப்ரிப்பேர் பண்ணிடலாம். கண்டிப்பாக நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பொட்டுக்கடலை இந்த மாதிரி நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம பொட்டுக்கடலை எந்த கப்பில் எடுத்தோமோ அதே கப்லேயே 1.5 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்துக்கலாம். ஒரு கப் பொட்டுக்கடலைனா 1.5 கப் அளவுக்கு வெல்லம் சேர்த்தோம்னா இனிப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெல்லத்தை வந்து பேனில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அதே கப்லேயே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து நம்ம ஸ்டவ்வில் வச்சுட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இந்த வெல்லம் வந்து கரைஞ்சி வந்துச்சு அப்படின்னா போதும். இல்லை வேறு எந்த பாகுபாதம் அந்த மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. வெல்லம் வந்து நல்லா கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இது போல் பாருங்கள், வெல்லம் நல்லா கொதிச்சு இப்போ கரைஞ்சிருச்சு. இதை தனியாக எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம ஸ்டவ்வில் பேன் வச்சுட்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நம்ம வீட்டில் இருக்கிற குறைவான பொருட்களை வச்சு ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான அல்வா வந்து ரெடி பண்ணிடலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்க்கு பதிலாக நீங்கள் ரிஃபைண்ட் ஆயில் கூட சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய்லாம் நம்ம சேர்த்து செய்யும்போது நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நம்ம பவுட்ரு பண்ணி வச்சுக்கிற இந்த பொட்டுக்கடலையை இந்த எண்ணெயில் சேர்த்துட்டு நல்லா வறுத்து விட்டுக்கலாம். அப்போ தான் இந்த பொட்டுக்கடலையோட பச்சை வாசனை வராமல் இருக்கும். ஒரு 4லேருந்து 5 நிமிஷம் போல் இதை வந்து நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நீங்கள் பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா கூட ஃபஸ்ட் டைமே இந்த அல்வா வந்து ரொம்பவே பர்ஃபெக்டாக பண்ண முடியும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்புறமா இந்த அளவுக்கு நல்லா வாசனை வர வரைக்கும் வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா வெள்ளைப்பாகு, அதை வந்துட்டு பாதி அளவுக்கு மட்டும் ஃபஸ்ட்டு சேர்த்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு பாதி அளவுக்கு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு குட்டி குட்டியாக கட்டி பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். நம்ம இதை வந்து மிக்ஸ் பண்ண எல்லாமே சரியாயிரும். இப்போ இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா திரும்பவும் மீதி இருக்கிற வெள்ளைப்பாகையுமே நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதையுமே நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 5 நிமிஷத்தில் இது வந்து நல்லா கெட்டியாகி வந்துடும். பொட்டுக்கடலை அப்படின்றதுனால சீக்கிரமாக வந்து இந்த வெள்ளை தண்ணி எல்லாத்தையுமே வந்து அப்சர்வ் பண்ணிடும். டோட்டலாகவே ஒரு 15 நிமிஷத்துலேயே வந்து இந்த ஸ்வீட்டை நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். சூப்பராக இருக்குது. நம்ம பொட்டுக்கடலை தான் இந்த ஸ்வீட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. நம்ம சொன்னால் தான் தெரியும். அந்தளவுக்கு இதோட டேஸ்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது போல் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறம் இது கூட 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடரும் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இதே கலர் போதுன்னா நம்ம அப்படியே செஞ்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு நல்லா ரெட் கலராக வேணும் அப்படின்னா கொஞ்சமாக ஃபுட் கலர் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு 2 பிஞ்ச் அளவுக்கு ஃபுட் கலர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நம்ம ஃபுட் கலர் சேர்க்கலனாலுமே இது வந்து எல்லோயிஷ் கலராகவே ரொம்பவே நல்லாயிருக்கும். சாப்பிட்றதுக்குமே நல்லாயிருக்கும். இப்போ லாஸ்ட்டாக இது கூட நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பாருங்கள், நெய்யுமே வந்து ரொம்ப குறைவாக தான் வந்து இதுக்கு செலவாகும். நல்லா ஹெல்த்தியான ஒரு டேஸ்டியான அல்வா வந்து நம்ம 10 நிமிஷத்தில் வந்து ரெடி பண்ணி முடிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது போல் நல்லா திக்காகி வந்ததுக்கப்புறமா இதுக்கு நமக்கு ஒரு 10 போல் நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்லா பேனில் ஒட்டாமல் வரணும். இந்த ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறமா நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து சர்வ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். செம்ம டேஸ்டியான ஒரு சூப்பரான அல்வா, திடீர் அல்வா. அதுவும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்லாம் வந்தாங்கன்னா நம்ம வந்து ஈஸியாக வந்து ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறையா ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. இதே மாதிரி சூப்பரான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.